என் நாட்டு காவல் தெய்வங்களாக நாட்டை பாதுகாத்துட்டு இருக்கும் என் உடன் பிறந்த பிறவா சகோதர சகோதரிகளுக்கு இந்த காணொளியை சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன். உங்களோட உயிர் பணியம் வைத்து இரவும் பகலும் அந்த நேரங்காலம் இல்லாமல் இந்த நாட்டு எல்லையை பாதுகாத்து எங்கள் நாட்டு மக்களின் நலனுக்காக உங்கள் உயிரையும் பணயம் வைத்து எங்களை காத்திருக்கும் அனைத்து காவல் தெய்வங்களாக, நாட்டு காவல் தெய்வங்களாக உங்களை பார்க்குறேன். இந்த காணொளி உங்களுக்காக தான் சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு வீர வணக்கத்தையும் மகா நன்றியும் சொல்ல ஆசைப்பட்டிருக்கேன். நீங்கள் எப்படி நாட்டு எல்லையில் நாட்டின் நலனுக்கோ வளர்ச்சிக்கோ எழுச்சிக்கோ உறுதுணையாக இருக்கீங்களோ, இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த கடமையும் பொறுப்பும் அந்த உணர்வு நிலைகளில் ஒரு மாற்றம் எப்போ வரும்? இது நாட்டின் மக்கள் நலன் கருதி ஒரு பொதுநல எதிர்பார்ப்பு. அவங்க இந்த நாட்டு மக்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கும். இந்த மனசாட்சி ஒரு நீதிமன்றமாக, அதுக்குள்ளே வாழும் ஒரு ஆத்மா, ஒரு நீதிபதியாக இருந்து கேட்குறேன். நாட்டின் வளர்ச்சிக்கும் நாட்டின் எழுச்சிக்கும் உங்களோட பங்களிப்பை எப்போ கொடுப்பீங்க? எந்த காலத்தில் கொடுப்பீங்க? உங்களுக்குள்ள எப்போ மாற்றம் ஏற்படும்? இந்த நாட்டின் ஒவ்வொரு பொருள்லேயும் அந்த தூய்மை தன்மை இல்லாமல் கலப்படம் ஏன் ஏற்படுது? ஒவ்வொரு எல்லை பகுதியிலையும் தன் உயிரை பணைய வைத்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் நாட்டுக்குள்ளே வாழக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவுக்கு ஏன் இந்த ஒரு நிலைப்பாடு? ஏன் இந்த பேதம்? ஏன் இந்த வேறுபாடு? இதுக்கு நியாயம், தர்மம் பதில் சொல்லுமா? எப்போ அந்த காலத்தின் மாற்றம் ஏற்படும்? இந்த காணொளியை நீங்கள் தயவு கூர்ந்து வேறு அர்த்தத்தில் எடுத்துக்காம நாட்டின் நலனுக்கும் வளர்ச்சிக்கும் மதிப்புக்கும் மரியாதை மேன்மைப்படுத்தக்கூடிய இது ஒரு பேச்சாக எடுத்துக்கிட்டு இந்த காணொளியை உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம்.